ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஹெச்எம்ஆர் ரெஸ்டாரண்ட். இந்த ஹெச்எம்ஆர் ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம், கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல், அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, அந்த சேலம் பஸ்ஸெலாம் நிற்கிற இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல், அன்னபூர்ணா, அதை ஒட்டி அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஆர் ரெஸ்டாரண்ட். இது வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நான் சாப்பிட்டது வந்து காந்திபுரம் பிரான்ச்சில். ஹோட்டல் என்னமோ சின்ன ஹோட்டலாக தான் தெரியும், ஆனால் வந்து அங்கே கிடைக்காத மெனுவே இல்லை. அதே மாதிரி வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க முடியாது. டேஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் போனால் இந்த ஹோட்டலை மட்டும் மிஸ் பண்ணாதுங்க. இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பீஃப் பிரியாணி வித் பீஃப் சில்லி, இது ரெண்டும் வந்து ஆர்டர் பண்ணேன். நம்ம ஆர்டர் பண்ண பீஃப் பிரியாணி வந்து வந்துடுச்சுது. பாருங்கள் குவான்டிட்டி வந்து எவ்வளோ வச்சுருக்குறாங்கன்னே, அவ்வளோ நிறையாவே இருக்குது. இவ்வளோ சாப்பிட முடியுமான்னு கூட தெரில. அதே மாதிரி பீஃப் பீஸும் வந்து நிறையாவே போட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஆர்டர் பண்ண பீஃப் சில்லி வந்து இன்னும் வந்து வரல. பார்ப்போம், அதுவும் வந்து வரட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணலாம். பட் ஏற்கனவே சாப்பிட்ருக்குறேன் இந்த ஹோட்டலில், சூப்பராக இருக்கும் பீஃப் சில்லியும். அதனால தான் இன்றைக்கி நான் திரும்பவும் வந்து அந்த பீஃப் சில்லியே வந்து திரும்ப வந்து ஆர்டர் பண்ணேன். பிளெயின் கிரேவி கொடுத்துருக்குறாங்க, ரைத்தா, இது ஆனியன் ரைத்தாவும் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ பீஃப் பிரியாணியை வந்து சாப்பிட்டு பார்ப்போம். பீஃப் பிரியாணி வந்து சூப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு அப்படியே பீஃப் எடுத்து வாய்க்குள்ளே போடுவோம். பீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பீஸாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்குங்க. அப்படி ஒரு சாஃப்ட்னஸ். நம்ம சில ஹோட்டலில் வந்து சிக்கன் பீஸ் கூட அவ்வளோ ரஃப்பாக இருக்கும், பட் இது வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பீஃப் சில்லி வந்துடுச்சுது. பாருங்கள், அதுவுமே வந்து பீஸ் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து போன்லெஸ் தான், போன்லெஸ் பீஃப் சில்லி. நம்ம அப்படியே ஒரு லெமன் பீஸை எடுத்து, லெமன் கட்டை எடுத்து அப்படியே மேலே புடிஞ்சி விட்டுட்டு அந்த ஜூஸ் அப்படியே அந்த பீஃப் சில்லியில் வந்து இறங்கும் போது அதை எடுத்து நம்ம வாய்க்குள்ளே போட்டோன்னா அடாடாடாடா, அப்படி ஒரு அமிர்தம் மாதிரி இருக்குங்க. அப்படி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ அந்த பீஃப் சில்லியும் நம்ம வந்து பீஃப் சில்லி ஒரு வாயில், அப்புறம் வந்து பிரியாணியில் உள்ள பீஸு இப்படியே மாறினா நமக்கு அந்த சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வந்து திகட்டாமல் உள்ளே போயிட்டுருக்குங்க. சில இடத்துல வந்து பிரியாணி சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து திகட்டிரும் இல்லைங்களா? பட் இங்கே வந்து நம்ம வந்து பிரியாணி எவ்வளோதான் நம்ம வந்து சாப்பிட்டாலும் வந்து திகட்டவே இல்லை. அதே மாதிரி வந்து இந்த பீஃப் சில்லியும் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து கலர் போடலை, ஃபுட் கலர் எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து உடம்புக்குமே வந்து நல்லது. பாருங்கள், பீஸ் எவ்வளோ கிடக்கு பாருங்கள். இது வந்து நிறையா, அதாவது பீஸ் வந்து தாராளமாக வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. இது ஹோட்டல் நேம் வந்து ஹெச்எம்ஆர் ரெஸ்டாரண்ட், மறந்துடாதுங்க. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதுங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா லெமன் சோடா. அதே மாதிரி இந்த லெமன் சோடாவும் வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சில ஹோட்டலில் வந்து பாட்டிலில் கொடுப்பாங்க இல்லைங்களா, இது வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது லெமன் சோடா வந்துடுச்சுது. நான் வந்து ஐஸ் போடலை, ஐஸ் போடாமல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரி ஐஸ் போடாமல் கொடுத்துருக்குறாங்க. லெமன் சோடா வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி மத்தியானம் உள்ள லஞ்சு. இதை சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் வித் தேங்க்யூ.